இன்னைக்கு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி, அதுவும் முக்கியமாக ரெசிஸ்டன்ஸை பற்றி டீப்பாக பார்க்கலாம். இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமா என்னன்னு இந்த வீடியோ முடியும் போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இதிலிருந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்த ப்ரைஸு இந்த லெவலுக்கு வந்தோன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி அதே லெவலுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. என்ன காரணம்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ஒரு வால் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு செவுறு கட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேல பிரைஸை வந்து செல்லர்ஸ் விட மாட்டாங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அகைன் மார்க்கெட் வரும்போது, பிரைஸ் வரும்போது நம்ம வந்து செல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா எடுக்கலாம். ஆனா நம்ம இதையும் வந்து யோசிச்சு பார்க்கணும். என்னன்னா பாருங்க, கீழே இருந்து அந்த மார்க்கெட் எவ்வளவு தூரம் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் அந்த மார்க்கெட் இங்க ஹோல்ட் ஆயிருக்கும். இங்க நம்ம சில சிக்னல் கேண்டில் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்படி கிடைக்கும் போது நம்ம இந்த இடத்துல வந்து தைரியமாக செல் ட்ரேட் எடுக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் எதுனா இந்த ஹை இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ண ஹை அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ். நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது வந்து இதுக்கு பேர் வந்து வால் எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் வால் எஃபெக்ட். அது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது 1 hour டைம் ஃப்ரேமு. இது நிஃப்டி சார்ட்டு. அதே சப்போர்ட்டுக்கு பாருங்கள். இந்த லெவலை பாருங்கள். இங்க இருந்து பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டு, லோயர் லோ பண்ணிட்டே மார்க்கெட் கீழே வரோம். வந்த மார்க்கெட்டு இந்த ஒரு லெவல் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான் பாருங்க. இந்த ஒரு லெவல் அப்படியே மார்க்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த குறிப்பிட்ட லெவல்லே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறான். ஒரு 2-3 நாளா இந்த இடத்துலயே வந்து பிரைஸ் இருக்கு. பாருங்க, இப்படி ஒரு ட்ரெண்டு மாதிரி தெரியுதுங்களா? அவ்வளவுதான். இது கீழே வந்து செல்லர்ஸ்னால கீழே தள்ளவே முடியல. பையர்ஸ் இங்க தாங்கி பிடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். செல்லர்ஸ் எல்லாம் வீக் ஆயிட்டாங்க, நீ பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இங்க நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துருந்தோம் பாருங்க, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நீங்க இன்ட்ராடேனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லை வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல நான் வந்து ஹோல்ட் பண்றேன் ஃபியூச்சரை அப்படின்னா அது வந்து வேற மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். நான் இன்னும் வேற சார்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 30. பாருங்க, இங்கே ஒரு லெவல் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ப்ரைஸ் கீழே இருந்து மேலே வந்திருக்கு, கேப் அப் ஆகி வந்திருக்கு. ஆனாலும் பாருங்க, இந்த லெவலை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுறான் பாருங்க. இந்த லெவலை மதிக்கிறான் பாருங்க. இது ப்ரீவியஸாக அப் ட்ரெண்டில் இருக்கும்போது உடச்சிட்டு கூட மேலே போகலாம். ஆனால் பாருங்க, இங்கே வந்து செல்லர்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க பாருங்க. இந்த லெவல்லே வந்து எத்தனை நாள் பாருங்க, 2 நாள், கிட்டத்தட்ட 2 நாள் இந்த லெவல்லே இருக்கான். இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒருவேளை மேலே உடச்சி கூட மேலே போகலாம், ஏன்னா அப் ட்ரெண்டில் இருக்கனால. இருந்தாலும் அந்த லெவலை எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க மார்க்கெட்டு. அதான் சொல்ல வரேன் நான். இது கோல்டு சார்ட்டு பாருங்க. இங்கே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அதனால மார்க் பண்ணியிருக்கோம். லோயர் லோவில் கீழே வந்த மார்க்கெட்டு ஒரு கட்டத்தில் மேலே வர்றான். வந்தோடனே பாருங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த லெவலை டச் பண்ண கீழே வருவான். இது நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். 5 minutes போய்க்கலாம். 5 minutesல பாருங்க, மார்க்கெட் கீழே இருந்து மேலே வந்திருக்கான். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் போய் நம்ம ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்க, கரெக்டாக அந்த லெவல் வந்து டச் பண்ணோன்னே மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம என்ட்ரி வந்து 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று, அந்த லெவலுக்கு வந்தோடனே என்ட்ரி எடுக்கலாம். இன்னொன்று, எம் பேட்டர்ன் மாதிரி, அதாவது வந்து எப்படி சொல்றது, ஒரு செகண்ட், மேலே வருதுங்களா ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு, திருப்பி கீழே வருவான். கீழே வந்து திருப்பி அதே லெவலுக்கு வருவான். இப்படி விற்க மட்டும் போயிட்டு வரலாம், இல்லை சேம் லெவலுக்கு வரலாம். வரும்போது கரெக்டாக இந்த லெவலில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். எடுக்கணும், மார்க்கெட் ஃபர்தராக அப்படியே ஃபாலோ ஆகும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட் லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வரான். வந்தவன் இந்த ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஸ்டாப் ஆயிடுச்சு. மார்க்கெட்டு ஸ்டாப் ஆகிட்டு மேலே போகிறான். போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லெவலை ஒரு நல்ல சப்போர்ட்டாக மார்க் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அதே லெவலுக்கு மார்க்கெட் வர்றான். வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
அதே லெவலுக்கு அந்த மார்க்கெட் கீழே இருக்க ஆர்டர்ஸ்லாம், அதாவது லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே தான் போச்சு. நம்ம இந்த இடத்துல ஒரு பை எடுத்துருக்கலாம். 5 மினிட்ஸில் போய் நம்ம எடுக்கலாம். திருப்பி பாருங்க, அகைன் வந்தவன் இதுக்கு கீழே போகவே இல்லை. திருப்பி சேம் லெவல்ல இருந்து மேலே வந்து மாறிடுச்சு, பைக்கு மாறிடுச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ட்ரேடிங்கை சிம்பிளாக பண்ணலாம், ப்ரெஷர் இல்லாமல் சிம்பிளாக பண்ணலாம். வேற எந்த கான்செப்ட்னே தேவையில்லை, இண்டிகேட்டர் தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. இது ஒரு பேசிக்கான கான்செப்ட், சிம்பிளான கான்செப்ட் வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் கண்டிப்பாக.